வாங்கிக்கா அதேப்பா குடலாவே. இப்போ நம்ம போகிறது இந்த மலைக்கு தாங்க போகிறோம். இங்கே நிறைய ஆஞ்சநேயர் இருப்பார், மைக்கீஸ் நிறைய இருப்பாங்க. அவங்கள தான் பார்க்க போகிறோம். மீட் பண்ணிட்டு வருவோம். அப்படியே சாமி கும்பிட்டு ஆஞ்சநேயர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். நிறையா இருப்பாங்க. நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஜாலியாக விளாண்டிட்டு என்னென்ன சேட்டை பண்ண போகிறானுங்களோ தெரியல இந்த மலையில் இருந்துக்கிட்டு நம்மள. ஓகேங்க, அங்கே போய் பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் தான். வேற இடமும் நினச்சிக்கிட்டேன். இதே தான் ஃபங்க்ஷன் இருக்குது. நிறைய பேர் பாருங்களா, எல்லாம் ஓடி போயிட்டாங்க வெயில் டைமில். இதுலவே பயங்கரமாக டெக்கரேஷன் வேற லெவலில் இருக்குது. அண்ணாமலை படத்தில் பார்த்தது இந்த மாதிரி டெக்கரேஷன் வண்டியை. கரும்புலாம் வச்சு பயங்கரமாக பண்ணிடுறாங்களா. பசுமாடு. பசுமாடு இல்லடா, என்ன மாடு? எருது. காளை. காளை. ஓகே, என்ன உள்ள போகலாமா? கொஞ்சம் பயமாக இருக்குது உள்ள போகிறதும். உள்ள போகிறது ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. சரி, அப்படின்னா உள்ளே போவாங்கண்ணா. போயிட்டு வளைச்சிட்டு வந்துடலாம். யாரும் இல்லைண்ணா. அவ்வளோதான். எப்படி? புரியல. அன்னைக்கு தான் அஜித் தான் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இங்கே வந்து அம்மாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே மாட்டிக்கிட்டோம். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் பழம் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படித்தானே வாழைப்பழம் சாப்பிட்றாங்க. ஐஸ் தான் சாப்பிடுவாங்களா தெரியலையே. தலைவா வணக்கம். குட்டி வணக்கங்க. நம்ம கிட்ட வராங்க. அங்கே வர குட்டிய குட்டி தான் அழகாகுதுல்ல. பயமா இருக்குது. சரி, நீ கொடுத்துட்டு வரியா? நான் போகிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? தலைவருக்கு இங்கே போயிரு வராங்களான்னு. ஐஸு சரிந்தா அப்படி கூப்பிடக்கூடாது. அவங்க வித்தியாசமாக கூப்பிடுவாங்க. வர்றோம் பரவாயில்ல. வருது. எனக்கு ஒரு தடி கொடு. ஒரே நிமிஷம் சரி. சரி, கொடு. எல்லாம் வருதுடும். ஐயோ, எனக்கு பயமாகுது. இதை எடுத்துகிட்டு போட, அங்கே தூக்கிட்டு போயிடலாம். கையில் எடுத்துக்கிட்டு கொடு. ஐஸு வெயிலுக்கு இதெல்லாம் வருது. அடடா, தெரியாது இது. சரிண்டா புரிஞ்சுக்கா எடுத்துக்கிச்சு. தெரியும் தெரியாதா? தெரிக்குமே. அன்னைக்கு ஒரு டைம் ஜூஸ் இது பேர் எடுத்து பார்க்குது. உடையுது. போடாத, பயமாக்குது அவனுக்கு. அது எதுவும் பண்ணாது. கையிலேயே கூட பாரு, மண்ணாய் வச்சுன்னா சாப்பிடாது. ஓஹோ, சரி நான் போடல. ரவுண்ட் அப் பண்ணிக்க போதுங்க. திருச்சி போடணுமா? அங்கே பேர் ஒரு குட்டி. அங்கே போய் ஏறிச்சு. குடிக்க தெரியாதுங்கிறாங்க பேர். எப்படி குடிச்சிட்டு இருக்குது? பாவமாகுது. வந்துடுச்சு குட்டி. பயமாகுது. போடாதுரா, எங்க பேர் ஒன்று கொடுத்துட்றா போட்டும். கையில கொடுறா. நீ கூட சில்லுன்னு இருக்குதுல்ல, அதுக்கு சில்லுன்னு இருக்கிறதுக்கு வாங்க மாட்டேங்குதுங்க. இப்பதான் தெரியுது. அது பேர் அவங்க அம்மா குட்டியாகிறது. இந்த குட்டி பிறந்தடா. இதெல்லாம் சில்லுன்னு இருக்குதுங்கிறான். அது பேர் எப்படி பிரிச்சுட்டு இருக்குது? பயமா தான். சில்லுங்களா? சரி, ஓகே. குச்சி கையிலே வச்சு நம்ம சில்லுன்னு இருக்குது எல்லாத்துக்குமே. போ சில்லுன்னு இருக்குதா? வெயில்ல கொஞ்ச நேரம் குச்சை தூக்கிட்டு ஓடி போயிடாதுரா. போடா ஜில்லுன்னு தான் எடுக்க மாட்டேங்குதுங்க. நானே என்ன நினைச்சேன். எல்லாம் எடுத்துட்டு எங்க ஏறிட்டு இருக்கிறேன்.
அவ்வளோ பேர் எங்கெங்க ஏறி எல்லாம் ஜூஸ் குடிக்கிறாங்க ஜூஸு. நாம குடிக்காதுன்னு தானே நினைச்சோம். ரொம்ப சில்லு நிற்குது. நீ எடு கொடுப்போம். ஓகே ஓகே நல்ல பையன். சில்லு நிற்குது பிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் வெயில் வைக்கணும். ஃபோனுக்குன்னு பிடிக்கிட்டு போயிடாதீங்க. நான் இருக்கிறேன் சரியா ஒன்று வேணாம். அது கொஞ்ச நேரம் வெயில்னா கையில் பிடி பண்ணிடு. கெட்டியாக சாவி எடுத்து ஜாப்பில் போட்டு வண்டி சாவியை இது சில்லுன்னு இல்லை பிடி. அடா பையா பிடிங்கடா ஒழுங்கா நீ குச்சி பிடி. நம்மளாலே பிடிக்க முடியல பாவம். எல்லாம் பேர் அங்கங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஜாலியாக இருக்குது இது பண்ணுறது. பிடி சில்லுன்னு தாங்க. இரு கூலிங்காக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இவனை பாரு இங்கே பாரு இவனுங்களே வாயில சகப்பாய் வச்சு ரொம்ப சில்லுன்னு ஆகி போச்சு அடுங்குது. டேய் என்ன பண்ணுறானு அவனை பாரு. அவன் அங்கே பாருலவே நம்மளுக்கு தான் தெரியாது பிரிக்க. ஐயோ அப்பா அருமையாக தெரியுதுல அவனுங்களாம். இது எடுத்து இந்த சில்னஸாக இது பண்ணி விடுங்க. நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இல்லை அழகாக இது குடிச்சிட்டு இரு தரேன். இது ஒன்று இந்த ஃபோனை சாப்பிட்றது எப்படி இது நல்லா இருக்குதா? ஏப்பா அவனை பாரு இவனை பாரு. ஜாலியாக சாப்பிட்டுக்கிறான். இவன் தானே ஒழுங்காக சாப்பிட்றான். கட்டியாகுதுன்னு கடிக்கடி இவன் தலையை பாரு இவனை பாரு. டேய் குட்டி சூடாகுதுடா. சூடாகுதா? சில்லுன்னு இந்தாடா பயத்தில் என்னென்ன. இந்த குட்டி பையங்க வாங்கிக்கடா. வாங்கிக்கடா. இவனுக்கு ஒன்று கொடு வாங்கிக்கா. டேப்பா குடுல ஐயோப்பா ஜில்லுன்னு கொடுக்குறானே அப்படின்னு கொஞ்சம் வீதியாவது இல்லை. என்னடா உனக்கு பிரச்சனை? இந்தாங்க பிடிங்க. கிளம்புற பயமாச்சு. கையில் பிடிக்க முடியா? அதுக்கு என்ன பண்ணுறது? பராம்பரை பின்னாடி வர செங்கக்குட்டி. வெயிலில் போய் சாப்பிடுங்க. இங்கே பாரு இப்படி அழகாக நின்றுக்கிறானுங்க வரிசையா. ஏப்பா எல்லாமே சில்லுன்னு தான் இருக்குது. எல்லாமே சில்லுன்னு தாண்டாக்குது. அதான் பெரியவனு கொடு. ஏன்ட்டு வந்துரு. வாங்கிட்டு கொடுத்துரு. இவனு கொடு. இந்தா இவனு கொடு. ஓகே என்னென்ன ஆகுது அவ்வளோதானா? டாடாடா. நான் வயசில் கொடுத்துட்டோம். இவனுக்கெல்லாம் பாரு அவனை பாரு சேட்டையை எந்த அளவுக்கு சேட்டை பண்ணி திண்டிக்குது பாரு ஐசா. டேய் தம்பி இவனை பாரு ருச்சிச்சு சாப்பிட்றாரு இவர் தலைவர். எங்க எல்லாம் பாருங்க எல்லா இடத்துலையும். அதான் அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி நக்கி சாப்பிட்றாரு. இவர் தான் அப்படி ருச்சிச்சு சாப்பிட்றாரு தலைவர். என்ன ஒரு ஜில்லுனஸ்ஸு. இன்னங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இவனை பாரு எல்லாம் ஆளுக்கு ஒன்று வாயில் கடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோப்பா இவங்க அட்டகாசம் தாங்கலை. ஐயோப்பா ஒருத்தர் ஐஸ் குடிச்சு முடிச்சுட்டு டிராக்டர் ஓட்டுறாராம். பாருங்க தெரியுது. ஸ்டார் ஓட்டி தான் பார்ப்போம் என்ன பண்ணிடுவானுங்க அப்படிங்குது.
குட்டி என்ன பண்ணுற அடியில் உட்காந்துட்டு எங்க எங்கே பார்த்தாலும் ஐஸாக சாப்பிட்டுக்கிறானுங்க அருமையாக சாப்பிட்டுக்கிறானுங்க உட்காந்துட்டு எங்க என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டு பிடிக்கிறதுல சும்மா மாட்டேங்குது மேலே பார்த்துக்கிட்டே பிடிச்சிட்டு அதான் அவன் தானே முன்னாடி வந்து உட்காந்துக்குவோம். நான் ஒரு வழி பண்ணாத விட மாட்டேன் டேப்பா ஐயோ பண்ணுறாங்க ஐயோ முடிச்சிட்டாங்க. இனிமேல் நம்மளே ஏங்க எல்லா இடத்துலையும் சுற்றி ஐஸ் குடிக்கிறாங்கன்னு பார்த்தா இங்கே ஒருத்த மேலே உட்காந்து குடிச்சிருக்கான் தெரியுங்களா? தலைவா வணக்கம் எப்படிவா இருக்கா? நல்லா வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிடுங்க. எங்க அங்கேயா? ஐயோ நம்ம வயசு தெரிஞ்சிச்சு ஒருத்தவங்க ஜாலியாக சாப்பிட்டுக்கிறாரு தலைவர். ஏதோ ஒரு புது விதமான டேஸ்ட்டாக இருக்குது இதையே சாப்பிட்டுக்குது கவரியே. ஐயோப்பா ஐஸ் முடிஞ்சிருச்சே அப்படின்னு படா. எங்க என்ன முடிஞ்சா தலைவா முடிஞ்சா சருன்னு எகணுமா? என்னடா போட்டாவே எடுக்கிற குடிட்டு போயிடுறேன். ஓய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மேலே கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறாருலாவே. பயங்கரமான ஆளுங்க நான் அப்படிங்கிறாரு. இவனை பாரு குட்டியா டே குட்டி எங்க அவனா அப்படி எங்க இங்க பயங்கர என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் ஜில்னஸ் தான் ரொம்ப வந்து போச்சு வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டானுங்க. இவனை பாரு ஐயாப்பா சூடாக தராங்கண்ணா இங்கே பாரு வந்து இவட அப்படியே எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்களா? கொஞ்ச நேரம் கவலையே மறக்க வச்சிட்டீங்களா? எங்க அதா இல்லை ஒன்று செம ஜாலியாக இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்தை நல்லாதே மறந்துட்டோம் அந்தளவுக்கு பண்ணிட்டுக்கிறாங்க. அதுதான் விலங்குகள்னாலே ஒரு ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக. சாமி கும்பிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமோ நிறைய சந்தோஷம் பண்ணுறாங்க. இயற்கையாக விளையாடு. இவங்க தான் உண்மையாலுமே ஜாலியாக இருக்கிறாங்க இயற்கையாக சாப்பிட்டுட்டு. பக்கத்துலேயே அத்திப்பழ மரம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்களா? சாப்பிடுவாங்க. இவன் வேறு இறங்கலாம் அப்பா நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்னு. எல்லாம் வெயில் கூலிங்காக இருந்துச்சா? எல்லாம் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் பனானா இது வாங்கிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு. சுற்றி பார்த்தாலும் இவங்க தான் இருப்பாங்க. ஆமாம் இங்கே அவ்வளோ இந்த இந்த சித்தர் கோயில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் மங்கீஸ்க்கு ஃபுல்லாகவே இப்போ நிறைய. இந்த படம் ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க என்ன படம் தெரில இந்த நான் காப்பிரைட் இஷ்யூ ஆகி போயிருக்கும் சொல்லிடுமா. இன்னொரு இது சாப்பிட்டு முடியல. டேக்டி ஒரு வழி பண்ணுறானுங்க. கிணறு பாருக்குது கம்பி மேலாம் நடக்காங்க சார். கம்பி மேலே எந்த கம்பி மேலே அவங்களும் உள்ளெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க பாரு. சாவி எடுத்துட்டு போயிடும். என்ன பண்ணிட்டு அம்மாவும் பிள்ளையும் பாச போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு டேய் தள்ளுறா என்னடா அது தலையில் பேனு வெறும் ஆயிடுச்சு. எங்க இன்னும்மா முடியல உனக்கு? ஐயோப்பா பயங்கரமாக கற்று காட்டானுங்க. அதில் எது இல்லை விட்டுரு